பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தேவ வார்த்தை ரூத் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், 11வது வசனம், 12வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலாக இருக்கிறேன், நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலும் உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்றார். அல்லேலூயா. அப்போ அந்த ரூத்து போபாஸ் இடத்திலே கேட்கிறான், அந்நிய நம்முடைய கண்களிலே எனக்கு தயவு கிடைத்தது சொல்லி 11வது வசனம் சொல். அதற்கு போபாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயை உன் சந்தோஷத்தை விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்து வந்தும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. அப்போ அந்த போபாஸ் இடத்திலே அந்த ரூத்துடைய காரியங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிறார். அப்போ அவள் சொல்லுகிறார், இது எல்லாம் எனக்கு தெரியப்பட்டது. உன் மாமியாரை நீ நேசித்து உன் மாமியாரோடு வந்ததினாலே என்னுடைய எனக்கு தயவு கிடைக்க செய்தார். அது மட்டும் இல்லை, 12வது சொல்லுது, உன் செய்கைக்கு தக்க பலன் கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. கர்த்தர் பாருங்கள். அப்போ அவளுடைய குணம் நல்ல அதிசய குணங்கள் மித்தமாக அவருடைய செய்கைக்கு தக்கதாக உனக்கு கட்டளை, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாக வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. பாருங்கள், இயேசுனுடைய அந்த சட்டையின் கீழே வந்த உனக்கு நிறைவான பலனை தருவாராக என்று சொல்லி அந்த ரூத்துக்கு பாருங்கள் போபாஸுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்தார் கர்த்தர். அல்லேலூயா. அப்போ அந்த ரூத்தையும் கர்த்தர் என்ன பண்ணினார்? உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், நாம் செய்ய வேண்டியது என்னென்னா கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை. அல்லேலூயா. உண்மையான வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கர்த்தர் அங்கே நமக்கு கிரியை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ரூத்து அவருடைய மாமியார் புறப்பட்டு வரும் பொழுது, ஆனால் அந்த வேதம் சொல்லுகிற ஒரு சகோதரியும் மாமியாரை முத்தமிட்டு போய்விட்டாள். ஆனால் நீங்கள் இந்த வேதத்தை முழுமையாக வாசிப்பீர்கள்னா ரூத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறாருங்க, உன் ஜனம் என் ஜனம். நீ பாருங்க, நீ எந்த இடத்துல நீ மறிக்கிறாயோ அதே இடத்துல தான் நானும் மறிப்பேன். உன் தேவன் என்னுடைய தேவன். அப்படி என்றெல்லாம் நல்ல ஒரு விசுவாசமான வார்த்தையை சொல்லி புறப்பட்டு வருகிறார். கர்த்தர் அந்த ரூத்துவை கைவிடவில்லை. அல்லேலூயா. அதே போல் இயேசுவை நீங்கள் நம்பி வந்துட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை நம்பிட்டீங்கன்னா ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. ரூத்துவை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தகப்பனே மை துதிக்கிற சோத்திரம். கர்த்தாவே சர்வவல்லமையுள்ள தெய்வமே மை துதிக்கிற சோத்திரையா. நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, உடைய பரிசுத்த கரத்தில் ஒரு விஷயங்களை தாழ்த்தி உங்களுடைய பொறுப்பாகத்தில் தருகிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற பார்க்குற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.